புதுச்சேரி தேங்காய்திட்டு பகுதியில் மஞ்சள் நிறத்தில் அசுத்தமான குடிநீர் விநியோகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் மாசடைந்த தண்ணீரை கேன்களில் நிரப்பி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளிலும் தரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக தொடர்ந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் ஒரு சில பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் வாந்தி, பேதி மற்றும் வயிற்றுப்போக்கிற்கு மக்கள் ஆளாகின்றனர். இந்த நிலையில் தேங்காய்திட்டு பகுதியில் கடந்த 6 மாத காலமாக மஞ்சள் நிறம் மற்றும் அசுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தோல்வியாதி, சிறுநீரக பிரச்சினை, வாந்தி, பேதி உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அசுத்தமான குடிநீர் விநியோகத்தை கண்டித்து அசுத்தமான குடிநீரை கேன்களில் எடுத்துக்கொண்டு அப்பகுதி பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் சோனாம்பாளையத்தில் உள்ள பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் செயற்பொறியாளர் வாசுவை முற்றுகையிட்டு அவரது அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களிடம் செயற்பொறியாளர் வாசு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தான் அப்பகுதியில் ஆய்வு செய்து சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அதை ஏற்று பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.